SFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்டி பைக்கோட ஃபோர்த் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபோர்த் சர்வீஸ் வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 13,000 கிலோமீட்டர்ல வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம் தரப்புல வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து 12,031 கிலோமீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து சரி நம்ம சர்வீஸ் விட்டுலாம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டே பண்ணல, இன்னும் 1000 கிலோமீட்டர் ஓட்டலாம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்குறங்காட்டி சரி சர்வீஸே இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம். இப்போ அதோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1967 ரூபா. இவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஆகாது, 1100 தான் ஆகும். ஸோ ஃபோர்த் சர்வீஸில் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு ஸ்லிப் ஒன்று சைட்ல போறேன் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பாத்துக்கோங்க. வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பில்ல வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது யாருக்கு வந்து இதை பார்த்தோன்னே யார் வந்து இதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு இது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பார்க் கேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்காக நம்ம ஸ்பார்க் கேபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஒவ்வொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாதுல இந்த கேபிள் வந்து ப்ராப்ளமா இருக்கும். அதங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் கேபிள் வந்து நீங்க சேஞ்ச் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா 250 அந்த மாதிரி தான் வரும், அதுக்குள்ளதான் வரும். பில்லுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது வந்து சைடில் போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டருங்க. ஸோ ஏர் ஃபில்டர் வந்து நான் க்ளீன் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஏன்னா க்ளீன் பண்ணி போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா ஷோரூமில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அவங்க இந்த மாதிரி 15,000 கிலோமீட்டருக்கு தான் நாங்கள் வந்து ஷோரூமில் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நீங்கள் தண்டமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்துட்டு இல்லைங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க, எனக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்காட்டி வந்துட்டு சரிப்பா சேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே அந்த ஸ்பார்க் கேபிளும் அப்புறம் வந்து இன்னொன்று இன்னமும் க்ளீன் பண்ணாங்க. ஸ்பார்க்கு அந்த மாற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ளீன் பண்ணாங்க. இதுக்கு வந்து தனியாக சார்ஜ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுலேயே பில்லுலேயே வந்து ஆட் ஆகிருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா பக்கம் வந்து ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட், அது அசம்பிளிங், அது எல்லாமே வந்து அவங்களே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் கிளீனர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது போக வந்து பார்த்தீங்கன்னா 2,130 ரூபா பக்கம் தான் ஆச்சு ஃபோர்த் சர்வீஸ்க்கு. ஃபில்டர் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூச்சியெல்லாம் உள்ள இருக்குங்க, பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு நல்லா தான் இருக்கு, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கா இருக்கு. ஸ்பார்க் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துல காட்டினா உங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கருகிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிருக்குங்க. இந்த 2 விஷயம் மட்டும் ஃபோர்த் சர்வீஸ்ல வந்து எல்லாருமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 3 சர்வீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் கேபிள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டேஃபே அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஃபோர்த் சர்வீஸ் வந்து சரி 5,000 இருக்குமோ, ஏன்னா லாஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எச்சா பில்ல திட்டிடுவாங்களோ அப்படின்ட்டு எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் பார்த்த ஷோரூமில் என்னோட ஷோரூமில் இப்போ முடிக்குமே வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ற உடஞ்சி தொங்கிட்டு இருந்துச்சு, இதுவுமே வந்து நான் சொல்லவே இல்லை, அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவ்வளோ காஸ்ட் வரும், இந்த இவ்வளோ காஸ்ட் வரும்னு நினைக்காதீங்க. நான் ஏர் ஃபில்டர் ஸ்பார்க்கிங் கேபிள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா 2,130 ரூபா பக்கம் தாங்க ஆச்சு. அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு நினச்சிக்காதீங்க. நம்ம போயிட்டு அங்கே எக்ஸ்ட்ரா செலவு உங்களுக்கு பைக்கில் என்னென்ன போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே எக்ஸ்ட்ரா செலவு இல்லைங்க. ஏன்னா வந்து ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் விட்டாவே போதும். நான் வந்து சரி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எனக்கு சவுண்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்குற மாதிரி இருந்துச்சு, அங்கே இது மட்டும் ஆட் பண்ணிட்டேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச்.